ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிஷோபா அகாடமியுடைய இப்போ வந்து சார் வந்து இப்போ புதுசாக வந்து ஸ்டார் காம்படிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போர்ஷனை ஃபாலோ பண்ணாமா இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஷெடியூலை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க நான் என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார் காம்படிஷன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லானது தான். இப்போ நீங்கள் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான். ஓகேங்களா? அந்த போர்ஷனில் அந்த ஷெடியூலில் உள்ள லெசன்ஸை தான் வந்து இங்கே வந்து கவர் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனாவது ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் செகண்ட் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்டார் காம்படிஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார் காம்படிஷனே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஷெடியூல் வந்து 6th 7 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து 9 போயிட்டாங்க, நம்ம வந்து ஷெடியூல் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார் காம்படிஷனுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களால் அங்கிட்டும் படிக்க முடியாது, இங்கிட்டும் படிக்க முடியாது. நீங்கள் வந்து ஷெடியூலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள லெசனை தான் இங்கே ஸ்டார் காம்படிஷன் கொடுக்க போகிறாங்க. ஷெடியூலுக்கான உங்கள் டைமை வந்து மேக்ஸிமமான டைமை வந்து ஷெடியூலுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்டார் காம்படிஷனுக்கு வந்து டைம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெள்ளிக்கிழமை தான் வந்து சார் வந்து மார்னிங் தான் ஏர்லி மார்னிங் டெஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற போது புதன் வியாழன் 2 நாளை மட்டும் ஸ்டார் காம்படிஷனுக்காக ஒதுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கனால வந்து ஷெடியூலுக்காகவே வந்து ஒதுக்கி படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டார் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 6th ஷெடியூல் தான் வந்து படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டார் காம்படிஷன் இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டேன். நான் அதுக்கு படித்தது வந்து ஒரு நாள் தான். எக்ஸாம் அந்த வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமை ஒரு நாள் தான் படித்தேன். ஏன்னா அது எல்லாமே வந்து என்னோடய ஷெடியூலில் கவர் ஆகியிருந்த லெசன் தான். நான் ஜஸ்ட்டு வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தான் போய் எழுதிருந்தேன். நான் 60க்கு வந்து 52 வாங்கியிருந்தேன், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் எடுத்து இன்னும் தெளிவாக படிச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு 58 அந்த ரெஜ்ஜில் 60 கூட வாங்கியிருக்க முடியும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறவங்க ஷெடியூலை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 6th 7th ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷெடியூலே ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வந்து நீங்கள் ஷெடியூல் 1 2 3வது ஷெடியூல் தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறதும் ஸ்டார் காம்படிஷன் வந்து ஃபாலோ பண்ணுறது ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன்லாம் ஆகிக்க வேண்டியதில்லை. ஒரு 5-6 ஷெடியூல் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க, 7வது 8வது ஷெடியூல் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஷெடியூலை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. சைட் பை சைடில் வந்து ஸ்டார் காம்படிஷனையும் கலந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது வந்து ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஷெடியூலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டார் காம்படிஷன் வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.